IPL 2024 66வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸ் கடையில் 16th May 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வாய்ப்போடு இருக்காங்க, சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சீசன் அவங்க எடுத்திருக்க ஆயுதம் அதிரடி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பேட்டிங் பேஸ்லையும் சரி, பவுலிங் பேஸ்லையும் சரி. பேட்டிங் பேஸில் மீடியமாக விளையாடக்கூடிய பேட்டர், ஃபினிஷர் ஒரு சில ஃபினிஷர்ஸ், அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் கண்டெயின் பண்ணுற பவுலர்ஸ் அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் அவங்களோட அப்ரோச் இருந்தது. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணணும், அதை கண்டினியூ பண்ணணும், தொடர்ந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அதிரடி பேட்டர்ஸ் மிடில் அண்டு ஃபினிஷிங் லெவலில் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது சூப்பரான விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் மட்டும் கண்டெயின்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை, விக்கெட் டேக்கிங் பண்ணணும். அந்த மாதிரி பவுலர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். வாஷிங்டன் இவங்கெல்லாம் வேணாம், உம்ரான் மாலிக் அவரை வச்செல்லாம் பெருசாக போக வேண்டாம். ஓவராலாக அந்த மாதிரி அப்ரோச் தான் இவங்க எடுத்துருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கு சக்ஸஸும் கிடச்சிருக்கு, அதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனை விட்டு வெளியில் அந்தளவுக்கு சிறப்பாக அமையல. நிறைய முக்கியமான பிளேயர்ஸை இழந்தாங்க ஃபினிஷிங் ரோலில். அதே நேரத்தில் அவங்களோட கேப்டன் ஹார்திக் பாண்டியா மிஸ் பண்ணாங்க. ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸை விட்டு போனதுனால குஜராத் டைட்டன்ஸுக்கு பின்னடைவுன்னு சொல்லலாம். அதே மும்பைக்கு போனதுனால மும்பைக்கு பின்னடைவுங்கிற மாதிரி அங்கேயும் பேசப்படுது. எனிவே குஜராத் டைட்டன்ஸ் வெளியில் அப்படின்ற நிலமையில் ஒரு மேட்ச் ஜெயிச்சு ப்ரைடோடு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. முழுமையானுடைய பாருங்கள், உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கிறத பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். விஷன் 11 2 crore மெகா GL இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ப்ரைஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரெகுலர் கிவ் அவே கொடுக்குறனால ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணனா @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் இந்த மேட்ச்சு. க்ளவுட் கண்டிஷனாக இருக்குது, மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு சின்னதாக இருக்குது, கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் டைமில் மோஸ்ட்லி இருக்காது, மிடில் மேட்ச்சில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 77 மேட்ச்சில் 36 பேட் ஃபஸ்ட்டு, 41 சேசிங். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த சீசனில் ஹைதராபாத் கிரவுண்டு நிறைய ஸ்கோர்ஸை கொடுத்துருக்கு. உங்களோட அதிரடி அப்ரோச் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தால் கூட நல்ல விக்கெட்டு, பேட்டிங்க்கு ஃபேவரான விக்கெட்ஸாக தொடர்ந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் நிறைய ஸ்கோர்ஸ் வரும்னு எதிர்பார்த்தாலும் இந்த ரெயின் ஃபேக்டர் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மழை ஒரு வேளை மேட்ச்சுக்கு முன்னாடி இருந்ததுன்னா இந்த இனிஷியல் ஓவர் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். மேட்ச்சுக்கு மிடில் இருந்ததுன்னா பாலை கிரிப் பண்ண முடியாமல் பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்தையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. எந்த இடத்துல ரெயின் வரும் அப்படிங்கிற கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு டீமை போட பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேட்ச்சில் கிராண்ட் லீக்ஸை போட்டுட்டு ஃப்ரீயாக மைண்டை வச்சு விளையாடுங்க. ஸ்மால் லீக்ஸில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த பர்டிகுலர் சீசனில் நிறைய 250+ அடிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 277க்கு 3 அப்படின்ற அந்த ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்துலலாம் ஸ்கோர்ஸ் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக 150க்கு பிலோவாக 35 டைம்ஸு 77 மேட்ச்சில் 35 டைம்ஸு 150 பிலோவாகவே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல சில நேரங்களில் ஜெயிச்சும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அண்டர்ஸ்டாண்டபிள். சன்ரைசர்ஸ் அவ்வளோவா ஸ்கோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சீசனில் அப்படியே டோட்டலாக மாற்றிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது அவங்களோட அப்ரோச்சை. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் டெப்த்துன்னு பார்க்கும்போது பேட் கம்மின்ஸ் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. டிராவிஸ் அபிஷேக் சர்மா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிதிஷ்குமார், ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், சன்வீர் சிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அண்ட் சபாஸ் அகமது பேட் கம்மின்ஸு. புவனேஸ்வர் நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. விஜயகாந்த், வியாஸ்காந்த் சூப்பர் பவுலர், செம பவுலர். ஸ்ரீலங்கா லோக்கல் மேட்சஸ்லாம் கலக்கியிருக்காரு. அண்ட் அவருக்கான வாய்ப்பு இன்டர்நேஷ்னலாக நிறைய வராதுக்கு முக்கியமான காரணம் வனிண்டு அண்டு அதே நேரத்தில் தீக்ஷனா மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க ஃப்ரண்ட் லைனில். அதனால் இவருக்கான வாய்ப்பு அவ்வளோவா கிடைக்காம இருக்குது. இந்த மாதிரி டொமஸ்டிக்கில் கண்டிப்பாக சூப்பராக விளையாடலாம். குறிப்பாக இங்கே ஒரு வாய்ப்பு வனிண்டு ஹசரங்காவோட இன்ஜுரி காரணமாக வந்திருக்கு அப்படின்ற வகையில் சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்குறேன். வியாஸ்காந்த் போன மேட்ச்சும் டீசெண்டாக பவுலிங் பண்ணார். இந்த மேட்ச்சில் விக்கெட் டேக்கிங்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். அண்ட் நடராஜனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. கொஞ்சம் அவரோட லெவலில் குறைஞ்சிருக்காரு இந்த சீசனில். ஆரம்பத்தில் சூப்பராக இருந்தார், சின்ன இன்ஜுரி கன்சர்ன் நடுவில் இருந்தது, வெளியில் போனார், திருப்பி வந்தார். கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற ஃபீல் இருக்குது. ஜெயதேவ் உனட்கட் வேரியேஷனில் விக்கெட் எடுப்பார். ஒரு பாயிண்டில் இம்பாக்ட் சப்பாக ஜெயதேவ் உனட்கட், அபிஷேக் சர்மா இந்த ஸ்வாப் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு, ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஒரு பேட்டர் சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஜெயதேவ் உனட்கட்டுக்கு பதிலாக ஒரு பேட்டர் சைடு போகலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் தான் ஜெயதேவ் உனட்கட்டை யோசிக்கிறாங்க. இல்லாட்டி நட்டுவை கூட இம்பாக்ட் சப்பாக வச்சுட்டு அவரை பேட் பண்ண வைக்காமல் கூட யோசிக்கலாம். பார்க்கணும், ஆன் டைமில் பார்த்துக்கலாம். குஜராத் டைட்டன்ஸு
பவுலிங் பேஸில் நிறைய பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களோன்னு தோணுது. இவ்வளோ பவுலர்ஸ் தேவையா? ஷாருக் கான் இருக்கார், டெவாட்டியா இருக்கார், இவங்களாலையும் பவுல் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல 6 பவுலிங் ஆப்ஷனோட போகிறாங்க. ரஷீத் கான் பார்க்கும்போது நம்பர் 7th பொசிஷனில் வராரு. 12th 7th பொசிஷன் அப்படிங்கிறது லாங் டெய்ல் இருக்கிற ஃபீல்ட் தான். உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, கார்த்திக் தியாகி, நூர் அகமது, சந்தீப் இவங்கெல்லாம் பியூர் பவுலர்ஸ். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அகமதாபாத்தில் விளையாடும் போது டாப் ஆர்டர் ஓகேவாக விளையாடுறாங்க. அதனால் அந்த அப்ரோச் ஓகேன்னு கூட சில நேரங்களில் சொல்லலாம். பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். குஜராத் டைட்டன்ஸ் இந்த இடத்துல ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணுறாங்க. பாசிபிளாக ஒரு ஃபாஸ்ட் பவுலரை மிஸ் பண்ணிவிட்டு கார்த்திக் தியாகி வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் போகிற மேட்ச் அப்படின்ற வகையில் அவருக்கான வாய்ப்பு இருக்கும். சந்தீப் வாரியருக்கு பதிலாக கூட அபினவ் மனோகர் சைடு போகலாம். ஏன்னா அபினவ் மனோகருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கல. ஆரம்பத்தில் விஜய் சங்கருக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸை பயன்படுத்திட்டாங்க. சாஹா இன்ஜுரி கன்சர்னால் இப்போ இல்லை, அவரை நிறைய பயன்படுத்தினாங்க. சரத் ஒரு சில மேட்சஸில் வந்தார் சாஹாவுக்கு பதிலாக. அண்டு வில்லியம்சன் ஒரு சில மேட்சஸ் விளையாண்டார், அவர் அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படலை. ஓமசாய்க்கு ஆரம்ப வாய்ப்பு கிடச்சிது. அவருமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பேஸில் பேட்டிங்கில் இல்லை, பவுலிங்கில் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அபினவ் மனோகருக்கு ஒரு சில மேட்சஸ் கிடச்சிது. விஜய் சங்கர் ஆரம்ப மேட்சஸில் நிறைய விளையாண்டார், ஆனால் அந்தளவுக்கு சிறப்பாக அவுட்புட் கொடுக்கல. மனு சுத்தாருக்கு கூட ஒரு மேட்ச் கிடச்சிது. ஸ்பென்சர் ஜான்சன், லிட்டில், நல்கண்டே, ஷாய் கிஷோர், இல்லை ஜெயந்த் யாதவ் அண்ட் சுஷாந்த் மிஸ்ரா தான் விளையாடலை. அவங்களுக்கும் இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கொடுத்து ஓவராலாக எல்லாத்தையும் பயன்படுத்திட்டோன்னு சொல்ல போகிறாங்களா பார்க்கணும், பார்த்துக்கலாம். அண்டு சாய் கில் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. சாயை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் பேஸில் அவரோட பேட்டிங் டிஸ்பிளே இருந்துகிட்ருக்கு. ஷாருக்கான நம்பர் 4க்கு கொண்டு போனாங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸு அண்டு ஷாருக்கானுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம யோசிக்கணும். மில்லரை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிளேயர். மாத்தியோட நம்பர் 3ல் இறக்குவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு அதிகம். அந்த இடத்துல பயன்படுத்தினா தான் கரெக்டு. ரொம்ப லேட்டர் பேஸில் யோசிக்க வேண்டான்னு தான் தோணுது. ஏன்னா டாப் ஆர்டரில் பிபிஎல்லாம் விளையாண்டு பார்த்துருக்கோம். அந்த பேஸில் மாத்தியோடுக்கு வாய்ப்பு நம்பர் 3 வரும்னு தோணுது. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் சாய் அண்ட் கில் ஓப்பனிங்கில் நிறைய ஸ்கோர் பண்ணாங்க. 2 பேருமே 100 அடித்தாங்க. அடுத்து மில்லர்னு போயிட்டாங்க. ஸோ அந்த பேஸில் மில்லர் வந்து நம்பர் 3 வந்தார். மாத்தியோட நம்பர் 3ல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன், பார்த்துக்கலாம். பவுலிங் டேஸில் மோஹித் டீசெண்டாக வீசுகிறாரு. ஆரம்பத்தில் நல்லா வீசினார், மிடில் அப்படியே டவுன் ஆனார், மறுபடியும் சின்னதாக கம்பேக் பண்ணியிருக்காரு. கார்த்திக் தியாகி நல்ல பவுலர், பயன்படுத்தலை இந்த சீசனில். சந்தீப் வாரியர் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. இருந்தால் கூட ரன்ஸுக்கு போகிற சந்தீப் வாரியர் பார்க்குறோம். உமேஷ் யாதவ் நியூ பாலில் வீசுகிற அளவுக்கு லேட்டர் பேஸில் வீசுறதில்ல, லேட்டர் பேஸில் அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை, அதையுமே கொஞ்சம் பார்க்குறோம். நூர் அண்ட் ரஷீத் கான் சூப்பர் ஸ்பின் பவுலிங் கோம்போ அப்படின்னு சொல்லலாம். அந்த டீம் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு நிதிஷ்குமார் லேட்டராக வந்துட்டு அப்படியே நம்பர் 3க்கு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்காருங்கும்போது அவரோட குவாலிட்டி என்னென்னு நல்லாவே தெரியுது. அண்டு பவுலிங் பேஸில் யோசிக்கும்போது நிதிஷ்குமார் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு, அது கொஞ்சம் நோட் பண்ணால் தெரியும். அண்டு 6 பவுலிங் ஆப்ஷன் பாட்டம்லேயே இருக்குது. அண்டு இங்கே வியாஸ்கான் நல்லா பவுல் பண்ணுறதுனால மோஸ்ட்லி நிதிஷ்குமாருக்கான வாய்ப்பு பவுலிங் பேஸில் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சில நேரங்களில் கமின்ஸோட மைண்டை ரீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கமின்ஸு, புவனேஸ்வர், வியாஸ்கான், நட்ராஜன் இவங்களோட முழுமையான ஓவர் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் எண்ட் ஓவரில் நட்ராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் இருப்பாங்கன்னு தோணுது. அண்ட் ஜிடின்னு பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டரில் ஏதாவது மாற்றம் செய்ய போகிறாங்களா, இல்லை ஒரு பேட்டரை இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா, அது மட்டும் பார்க்கணும். அபினவ் மனோகர் வரதுக்கான வாய்ப்பு பாசிபிளாக ஆஃப்டர் டேவிட் மில்லர் அபினவ் மனோகர் வரலாம். ஒரு ஃபாஸ்ட் பாலர் வெளியில் தள்ளிட்டு, இல்லை 100க்கு பதிலாக ஓமசாய் மாதிரி ஆட்கள் சாய் உள்ளே கொண்டு வந்துட்டு 100 வெளியில் தள்ளலாம் அப்படின்னு யோசிக்கலாம். பண்ணுவாங்களா? ஏன்னா இந்தியன் பேட்டர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா நூர் அகமது, ரஷீத் கான் இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னலில் நிறைய விளையாடுறாங்க. ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்ற வகையில் சில விளையாடாத பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற ஆங்கிளில் யோசிக்கலாம். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும்போது ரஷீத் கான், மோஹித் சர்மா, நூர் அகமது இவங்கெல்லாம் அதிகமான ஓவர் வீசுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எண்ட் ஓவரில் மோஹித் சர்மா, கார்த்திக் தியாகி. மோஹித் சர்மா கூட யார் வீச போகிறா? சந்தீப் வாரியரா, உமேஷ் யாதவா? ஒரு சில மேட்சஸில் ரஷீத் கான் 2 ஓவரில் வீசி பார்த்தோம். போன மேட்ச்சு சிஎஸ்கே கேகன்ஸாக ரஷீத் கான் நல்லா பவுலிங் கொடுத்த 2 ஓவரில் குறிப்பாக தோனியை டார்கெட் பண்ணி ஒரு லெக்கி வீச வைக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் போனாங்க. அது ஓகே. பட் இங்கே அப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்கே அப்துல் சமாத் நல்ல ஸ்பின் ஹேண்ட்லிங் அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி சன்வி சிங்கும் நல்லா விளையாடுவார். சபாஸ் அகமது மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் லேட்டராக வருவாங்க அப்படின்ற இடத்துல ரஷீத் கானை ஏர்லியாக ஃபினிஷ் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. அதனால் எண்ட் ஓவரில் போன மேட்ச் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஸோ மோஹித்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து
டீசன்ட் பவுலிங் எண்ட் ஓவரில் வீசுகிறார் வித்து கார்த்திக் தியாகிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸ்டேட்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். டிராவிஸ் ஒரு மேட்ச்சில் 19 ரன் மட்டுமே ஜிடிக்கு எகென்ஸ்டாக. அபிஷேக் சர்மா ஒரு 65, 35 ப்ளஸ் ஆவரேஜ். ஹென்ரிஸ் கிளாசன் ஆவரேஜ் 44, நல்ல நம்பர்னு சொல்லலாம். அதர்வைஸ் மற்றவங்க யாரும் அந்தளவுக்கு கிரியேட்டாக கிடையாது. எஸ்ஆர்எச் பவுலிங் ஜிடிக்கு எகென்ஸ்டான்னு பார்க்கும்போது சபாஸ் அகமது அவ்வளோவா பவுலிங் வீசாட்டியும் 14 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துருக்காரு. பேட் கமின்ஸ் ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு. போனிஸ் ஒரு டீசெண்டாக இருந்திருக்கார். ஒரு 5 எடுத்திருக்காரு. 5/30 அப்படின்ற அந்த நம்பர் இருந்திருக்கு. நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. ஜெயதேவ் உனட்கட் இது வரைக்கும் விக்கெட் எடுக்கல. இந்த பர்டிகுலர் அகேன்ஸ்டாக ஒரு மேட்சாக விளையாண்டுருக்காரு. எஸ்ஆர்எச் பேட்டிங் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லன்னு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட் 6 மேட்ச்சில் 350 சூப்பராக விளையாண்டுருக்கார். நல்ல ஆவரேஜ். அபிஷேக் சர்மா ஆரம்பத்தில் இந்த பர்டிகுலர் கூட நல்லாவே விளையாண்டதில்லை. பட் லாஸ்ட் 2 மேட்ச்சு பர்டிகுலராக ஒரு ட்ராக்கில் செம்மையாக விளையாண்டுருக்கார். ஒரு ட்ராக்கில் 63, அதில் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினார். போன மேட்ச் 75 அப்படிங்கிற மாதிரி அடித்தார். சூப்பராக விளையாண்டுருக்காரு. அதுதான் பார்க்குறோம். நிதிஷ்குமார் டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. நாட் அவுட்டில் இருந்ததுனால ஆவரேஜ் அபோவ் 100 இருக்குது. இப்போ பாருங்கள், ஆவரேஜ் எல்லாருமே நல்லா விளையாண்டுருக்காங்க அபிஷேக் சர்மாவை தவிர. ஆனால் அபிஷேக் சர்மா இந்த சீசனில் நல்ல எழுச்சி 6 சிட்டிங்கில் டாப்பில் இருக்கார். அந்த மாதிரி லெவலில் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அந்த பேஸில் யோசிக்கும்போது அவரோட அந்த நம்பரை பெருசாக யோசிக்க வேணான்னு தான் தோணுது. பட் பார்க்கலாம், அந்த டைமில் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கில் அபிஷேக் சர்மா கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் ஒரு பக்கம் ஸ்விங் எதுவும் கிடைக்குது, ஓவர் காஸ்ட் கண்டிஷனாக இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். அதர்வைஸ் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஹைதராபாத்தில் எஸ்ஆர்எச் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது சபாஸ் அகமது 6 மேட்ச்சில் 3, நிறைய டைம் அவங்க இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு ஓவர்ஸ் கொடுக்குறதில்ல. அதை பார்க்குறோம். பேட் கமின்ஸ் 6 மேட்ச்சில் 7 விக்கெட்டு. புவனேஸ்வர் மேட்சை விக்கெட்டுக்கு வந்துட்டார். இந்த சீசன் ஆரம்பத்தில் அந்தளவுக்கு மேட்சை விக்கெட் கூட இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்ததில்லை. பட் ரீசெண்டாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுறாரு. விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார். வியாஸ்கான் ஒரு மேட்ச்சு இந்த ஐபிஎல்லில் தான் அவர் டெபியூ. ஸோ அவர் விக்கெட் எடுக்காமல் இருக்கார். கண்டிப்பாக சூப்பர் போலோ டவுட்டே கிடையாது. நட்ராஜன் 11 மேட்ச்சில் 12 விக்கெட்டு. ஜெயதேவ் உனட்கட் 11 மேட்ச்சில் 17 விக்கெட். இவரோட வேரியேஷன் விக்கெட் எடுத்து கொடுக்குது. நிறைய பயன்படுத்துகிறாங்கன்னா அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இந்த ஐபிஎல் பேஸில், இந்த இந்தியன் கண்டிஷன் பேஸில் கண்டிப்பாக ஜெயதேவ் உனட்கட்டை பெஸ்ட்டாக தான் சொல்லணும். ஜிடி பேட்டிங் எஸ்ஆர்எச்சுக்கு அகேன்ஸ்டான்னு பார்க்கும்போது இங்கே அபினவ் மனோகர் மிடில் வருவார். ஸோ அவரோட நம்பர் இங்கே போட்டிருக்கேன். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி 101 ஹை ஸ்கோராக வச்சுருக்காரு. சாய் சுதர்சன் டீசெண்டாக இருக்கார். இது வரைக்கும் 50 அடிக்கல இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக. மாத்தியோட ஒரு மேட்ச்சில் 19, ஷாருக் கான் 4 மேட்ச்சில் 26, டேவிட் மில்லர் 15 மேட்ச்சில் ஒரு 50, 18 நாட் அவுட்டு. அவர் லேட்டாக வராரு இந்த சீசனில். இப்போ தான் அந்த டாப் ஆர்டரில் பேட்டிங் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லாதனால ப்ரொமோட் ஆகிறாரு. அவ்வளோ சிறப்பாக விளையாடலை, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் கண்டிப்பாக எப்பயுமே லேட்டாக வரக்கூடிய பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர் எப்பயுமே கொடுப்பார். டீசென்ட் ஃபினிஷிங் அப்படின்றது எந்த டீமுக்காக இருந்தாலும் கொடுத்துட்ருக்காரு. ஐபிஎல்லில் சில டீம்ஸுக்கு விளையாண்டுருக்காரு அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். ஜிடி பவுலிங் எஸ்ஆர்எச்சுக்கு எகென்ஸ்டான்னு பார்க்கும்போது ரஷீத் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. அண்டு எஸ்ஆர்எச்சுக்காக விளையாண்டுருக்காரு. எஸ்ஆர்எச்சுக்கு எகென்ஸ்டாக அவ்வளோ பெஸ்ட்டாக நம்பர்ஸை கொடுக்கல. 48 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படின்றத 4 மேட்ச்சில் ஃபுல்லாகவே ஓவர் கோட்டாக வீசியிருக்காரு. 48 ஸ்ட்ரைக் ரேட்டுங்கும் போது கண்டிப்பாக 8 ஓவருக்கு ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. உமேஷ் யாதவ் 19 மேட்ச்சில் 14, அந்தளவுக்கு நம்பர் கிரேட் இல்லை. ஆனால் மோஹித் சர்மாவோட நம்பர் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எச் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதை பாருங்கள். கார்த்திக் தியாகி அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. 100 அகமது 2 மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு. ஜிடி பேட்டிங் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறைய விளையாடல. சுமன் கில் 2 மேட்ச்சில் ஒரு 3, இன்னொன்று 0 நாட் அவுட்னு இருந்திருக்காரு. அண்ட் ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ரன் மட்டும் அடிச்சிருக்காரு. டேவிட் மில்ல ஒரு 89 நாட் அவுட் அப்படின்ற அந்த நம்பரை 54 ஆவரேஜ் வச்சுருக்காரு. மற்ற யாரும் இங்கே விளையாடலை. அண்டு என் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது ரஷீத் கான் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறைய விளையாண்டுருக்கார். இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எச்சுக்காக விளையாண்டுருக்கார் அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் நம்பர் இருக்குது. எஸ்ஆர்எச்சுக்காக விளையாடும் போது நல்ல எக்கனாமி பேஸில் பெஸ்ட்டாக இருந்திருக்கார். விக்கெட் டேக்கிங்கில் கன்சிஸ்டன்ட் அப்படின்றது ஓரளவுக்கு இருந்தால் கூட எக்கனாமி தான் அவரோட ஸ்பெஷலாக இருந்திருக்கு. 21 மேட்ச்சில் 28 விக்கெட்டு. உமேஷ் 6 மேட்ச்சில் 7 விக்கெட்டு. மோஹித் சர்மா 4 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. கார்த்திக் தியாகி அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. 2 மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு தான். அண்ட் எஸ்ஆர்எச் பேட்டர்ஸு ஜிடி பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது அபிஷேக் சர்மா, ரஷீத் கான் இந்த இடத்துல கூகுளில் விழுந்து பார்க்குறோம். அண்டு ஜிடி பேட்டர்ஸு எஸ்ஆர்எச் பவுலர்ஸுங்கிற இடத்துல சுப்மன் கில், புவனேஸ்வர் கண்டிப்பாக இவரோட த்ரூ த லைன் அடிக்கக்கூடிய குவாலிட்டி புவனேஸ்வர் மாதிரி ட்ரிக்கி பவுலர்கிட்ட ஒர்க் ஆகலை. சில நேரத்தில் ஸ்விங்கு மேலே போடுவார். அந்த மாதிரி இடத்துல ஸ்லோயர் ஸ்விங் அப்படின்ற இடத்துல சுப்மன் கில் மாட்டிக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்.
எக்ஸ்ட்ரா பேஸ் எல்லாம் சுப்மன் கில் சூப்பராக மேனேஜ் பண்ணிடுறார். அந்த ஸ்லோயர் பால் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக வீக்காக இருந்திருக்காரு. நிறைய டைம் அந்த மாதிரி பவுலர்ஸுக்கு அவுட் ஆகுது. தீபக் சஹாருக்கு எகென்ஸ்டாக ஒரு வீக்காக இருந்து பார்த்துருக்கோம். அது மாதிரி புவனேஸ்வருக்கு எகென்ஸ்டாக வீக்காக இருக்கிறார் அப்படின்றது இந்த நம்பரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேண்டசி பிக்குன்னு பார்க்கும்போது ஹை மீடியம் லோ அப்படின்ற மாதிரி 8 பிளேயர்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். அதில் டாப் பிக்ஸ் இவங்கெல்லாம் மீடியம் பிக்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அது லோ பிக்கில் யாரை பிக் பண்ணலாம் நம்மளோட ஜிஎல் டீமுக்கு அப்படின்னு யோசிச்சா மாற்றி வேர்ட் ஆப்வியஸாக 1 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபினிஷராக இருந்தால் கூட ஓகே, க்ளவர் கவர் பண்ணுற மாதிரி இடத்துல அந்த பாயிண்ட்ஸில் கிடைக்கும். அண்டு சந்தீப் வாரியரை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான போலிங். வியாஸ்காந்த் நல்ல போலிங், குறிப்பாக ரெயின் ஃபேக்டர் இருந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிற இடத்துல செம்மையான பவுலராக இருப்பார். அங்கே எஃபெக்டிவான அவுட்புட் கொடுக்க முடியும். கார்த்திக் தியாகி எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு அந்த பேஸில் அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கேப்டனாக பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட், சாய் சுதர்சன், அபிஷேக் சர்மா சைடு அதிகமாக போயிருக்காங்க. சுப்மன் கில் அடுத்த லெவலில் இருக்கார். அண்டு ரிஸ்கின்னு யோசிக்கிற இடத்துல சுப்மன் கில், நித்தீஷு கூட ஷாருக் கான் இவங்களை யோசிக்கலாம். நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற மைண்டில் இந்த ஒரு விஷயம் ஒரு வேளை ஏர்லியாக ரெயின் அப்படின்ற மாதிரி இடத்துல ஸ்விங் கிடைக்கிற கண்டிஷனில் இனிஷியல் பவுலர் ஸ்விங் பவுலர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். புவனேஸ்வர் மாதிரி பவுலர் இந்த கண்டிஷனை கொஞ்சம் அடாப்ட் பண்ணி விளையாட முடியும். இங்கேயே இருந்திருக்கார், இங்கேயே ப்ராக்டிஸ் ஆகிருக்கார், நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்கு. 48 மேட்ச் விளையாண்டு 48 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அப்படின்ற இடத்துல அவரெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ரெயின் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா லேட்டர் பேஸில் பால் ரொம்ப ஓல்ட் ஆகும்போது ரெயினில் ரொம்ப ட்ரை ஆகி பிச்செல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா எண்டோர் பவுலர் மோஹித் சர்மா மாதிரி ஆட்களுக்கு விக்கெட் விழலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் த்ரூ த லைன் அடிக்க முயற்சி பண்ணுறாங்க, குயிக்காக அடிக்க முயற்சி பண்ணுறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேட்டர்ஸ். அந்த மாதிரி இடத்துல மோஹித் சர்மா மாதிரி ஸ்லோ பவுலிங் வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த பேஸில் மோஹித் சர்மாவெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ரிஸ்க் இருக்குது, பட் ரிஸ்க் எடுத்தால் தான் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற பேஸில் அவங்களெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஷோ பண்ணலாம். டீம் பாருங்கள், ரஷீத் அண்டு சாய் சுதர்சன் இதே மாதிரி பேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஷீத் கான் பேட் பண்ணுவார், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா டெய்லண்ட் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரஷீத் கானுக்கு பேட்டிங் கிடைக்கும். பவுலிங் பேஸ்லேயும் 4 ஓவர் கொடுத்துருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், அவர் அடிக்க போனால் விக்கெட் விழுவோம். பட் ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதர்வைஸ் நல்ல ஒரு ஆப்ஷன், ஆல்ரவுண்டர் ஆப்ஷனுங்கிற மாதிரி ரஷீத் கானை ட்ரை பண்ணியிருக்கேன். சாய் சுதர்சன் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாரு, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் விளையாடுறதுனால ஒரு டீசன்ட் சாய்ஸ் டாப் ஆர்டரில் வருதில்ல. இல்லை எனக்கு குழப்பம் இருக்குது, இனிஷியல் ஸ்விங் எதுவும் கிடச்சி காலி ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ மோஹித் மாதிரி பவுலிங் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிஸ்க்காக கூட சில நேரத்தில் முடிஞ்சிடலாம். அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க, நிறைய ஸ்கோர்ஸ் வர மாதிரி இருந்து மோஹித் சர்மா அடி வாங்கிட்டார் அப்படின்னா, ஏன்னா மோஹித் சர்மா அந்த கன்சிஸ்டண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல யோசிக்காமல் போயிடலாம். அங்கே கொஞ்சம் பயம் இருக்குது. இல்லைன்னா ஹெட் மாதிரி ஆட்களை ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்குக்கு கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சி பண்ணுறது தான் சரியாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.